நண்பர்கள், தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ் மாசத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிருக்கு. மெடிக்கல் யுஜி படிப்புகளுக்கான நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிருக்கு. நம்ம கூட வந்து எஸ்எஃப்ஐ ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாரு. தோழர் சைலஸ் வணக்கம். ஃபர்ஸ்ட் இது ஒரு பெரிய வணக்கம். ஷாக்கிங்கான நியூஸ் இல்ல. நீங்க ஆமாங்க. பாத்தீங்கன்னா 23,00,000 பேரு இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட. இந்த 23,00,000 பேருனுடைய எதிர்பார்ப்பு, கனவு, அவங்க பெற்றோர்களுடைய பணம், அதுக்கு செலவு பண்ணியிருக்க பணம், டைம் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து ஒன் டேல வந்து வேஸ்ட் ஆன மாரி இருக்கு. இது யூசுவலாவே வருஷம் வருஷம் நடக்கும். பட் ஆனா இந்த டைம் தான் கேன்சல் ஆன மாரி தெரியுது. இல்ல இதுக்கு முன்னாடி கேன்சல் ஆயிருக்கா? எத்தன தடவ இந்த மாரி லீக்கேஜ் நடந்திருக்கு? அது முன்னாடிலாம் என்ன மாரி டிசிஷன் எடுத்திருக்காங்க? நெறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சொல்லுங்க, இந்த லீக்க நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல இந்த லீக் அப்படின்றது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அன்அக்செப்டபிள் தான். ஏன்னா, நாங்க முழுமையா ஒரு பெரிய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள வைத்து தான் இந்த மாதிரியான தேர்வுகள் நடத்துறோம்னு சொல்லி, தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ அமைப்பும் சரி, ஒன்றிய அரசாங்கமும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது தேர்வுத்தாள் கொண்டு வரப்பட்ட விதமா இருக்கலாம். மாணவர்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு உண்டான பரிசோதனைகளா இருக்கலாம். இப்படி எல்லாமே ஒரு பெரிய தீவிர கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள தான் செய்யப்படுறதா நமக்கு காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. மாணவர்கள் மீதும் எக்ஸாம்களுக்கு போறப்போ கடும் அடக்குமுறைகள், சில விஷயங்கள் ஏவப்படுது. அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பெரிய உளவியல் ரீதியான சிக்கலையும் அந்த மாதிரியான சோதனைகளால சந்திக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆச்சு? ஸோ அதுதான் ஒரு பெரிய கேள்வி. இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடியே 2, 3 முறை தொடர்ந்து நடந்திருக்குது. ஏற்கனவே கடந்த 2024லும் சரி, 2025லும் சரி, இது மாதிரியான வினாத்தாள் கசிவு அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அது தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ எந்த விதமான அக்கவுண்டபிலிட்டியும் எடுத்துக்காம இருக்கிறது தான் ஒரு பெரிய சிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வெறுமனே எ ஒ ஒரு தரப்பு மாணவர்கள் பிரச்சனை அப்படின்றத மட்டும் நம்ம கடந்து போயிற முடியாது. இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியரா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த நீட் தேர்வு ஒரு சென்ட்ரலைஸ்டா இந்தியாவுல எதிர்கால மருத்துவர்களை உருவாக்குறதுல ஒரு பெரிய பங்கு அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. நம்ம நீட் தேர்வை ஏத்துக்கிட்டாலும் இன்னைக்கு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு தேர்வா அது மாறி இருக்கக்கூடிய சூழல்ல அது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 25,00,000 மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு எழுதிட்டு இருக்கிறாங்க. அதுல பல மாணவர்களுடைய ஏழை எளிய குடும்பத்து மாணவர்களுடைய எதிர்காலம் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளா இருக்கக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். கோச்சிங் சென்டர்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து கனெக்ட்ல இருக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள பார்க்கும்போது, அவங்க ரொம்ப உளவியலா சந்திக்கக்கூடிய விஷயம் ஒரு பெரிய உழைப்ப போட்டு, ஒரு பெரிய நேரம் செலவழிச்சு, அதுக்கான ஒரு பெரிய பணம் செலவழிச்சு பண்ணக்கூடிய இந்த நீட் தேர்வுக்கான தயாரிப்பு முறை, ஒரு 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 அரசாங்கத்தினுடைய குளறுபடியினால, அலட்சியமான செயல்பாட்டினால ஒட்டுமொத்தமா தகர்க்கப்பட்டிருக்கு. அதத்தான் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பெரிய சிஸ்டமே ஃபெயிலியர் இருக்கக்கூடிய சூழல். இந்த மாதிரியான சூழல்ல ஸ்டூடண்ட்ஸ் என்ன மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க? ஸோ அது அது ஒரு பெரிய ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாரி தேர்வு எழுதுறதுக்கு போறதுக்கு உண்டான விதிமுறைகளே ஒரு பெரிய சிக்கலா இருக்குது. மாணவர்கள ம். அப்பவே மோட்டிவேட் பண்ணக்கூடிய இடமா இருந்த எக்ஸாம் ஹால்ஸ் இன்னைக்கு மாணவர்கள டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய, ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடிய இடமா மாறி இருக்குது. அதுபோக கோச்சிங் சென்டர்கள். அவங்க நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அந்த பயிற்சி நிறுவனங்கள்லயே பலவிதமான உளவியல் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. நம்ம நெறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி மாணவர்கள செருப்பால அடிக்கிறது, ரொம்ப கொடூரமான முறையில பிரம்பால அடிச்சு தாக்குறது. ஏன்னா கல்வி நிலையங்கள்லயே மாணவர்கள அடித்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்றது அரசாங்கம் கொள்கையா மாற்றி ம். இருக்கக்கூடிய சூழல்ல, தனியார் பயிற்சி நிறுவனங்கள் மாணவர்கள அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அவங்க அதிக நீண்ட நேரம் கிட்டத்தட்ட 12 மணி நேரம், 14 மணி நேரம் நீட் தேர்வுக்காக ஒரு நாள் பயிற்சிக்காக செலவிடப்படக்கூடிய அந்த நேரம், அவர்களுடைய தூக்கத்த, அவங்களுடைய பொழுதுபோக்குக்கான நேரங்கள இது எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய உளவியல் சிக்கலை ஏற்படுத்தி இருக்குது. அவங்க தனி உடல் ரீதியான பிரச்சனைகளும் அதனால வருது. பட் அதுல உளவியல் பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்படி ஏற்கனவே நெறைய பிரச்சனைகள் சந்திச்சக்கூடிய சூழல்ல, இந்த மாதிரியான வினாத்தாள் கசிவுன்றது அந்த மாணவர்கள ரொம்பவே ஒரு பெரிய சி சிக்கலுக்குள்ள இடத்துக்கு தான் தள்ளும். அத நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே கோச்சிங் நிறுவனத்துல படிச்சுட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு 60 மாணவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்திருந்த ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் வெளிவந்தது. ஒரே கோச்சிங் நிறுவனத்துல ம். இருக்கக்கூடிய
ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய எண்ணிக்கையிலான மாணவர்கள் வந்து சேம் சேம் மதிப்பெண் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுவும் தரவரிசை பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய மதிப்பெண் மாணவர்களா இருந்தாங்க. அது எப்படி ஒரே கோச்சிங் நிறுவனத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் வர முடியும்? அப்படின்றது ஒரு பெரிய விவாதத்துக்கு உள்ளாச்சு. அ அந்த தேர்வு மறுதேர்வா மாற்றப்பட்டுச்சு. அது மறுதேர்வு எப்படி நடந்ததுன்னா, அந்த மாணவர்களுக்கும், அதாவது ஒரு சேம் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும், வேறு யாராவது மறுதேர்வு எழுதணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் எழுதிக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு நடவடிக்கைய என்டிஏ வந்து செஞ்சிருந்தாங்க. அதுவே வந்து ம். என்டிஏவினுடைய நம்பகத்தன்மைய கேள்விக்குள்ளாக்குது. அதுதான் அதுல நம்ம ம். பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல். இன்னொன்னு கடந்த வருடம் வந்து நீட் தேர்வுல வினாத்தாள் கசிவு நடந்தது வந்து நம்ம பல மாநிலங்கள்ல பார்த்தோம். பீகார்ல பார்த்தோம். உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம். அப்படி பல தரப்பு இடங்கள்ல நடந்திருக்குது. இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து ராஜஸ்தான்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு வினாத்தாள் கசிவு. அந்த கசிவு எங்கிருந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும்போது, நாசிக் மகாராஷ்டிராவுல வினாத்தாள்கள பிரிச்சு குடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும்போது நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பெரிய கஸ்டடிக்குள்ள செக்கப்புக்கு மத்தியில இப்போ நடக்கக்கூடிய இந்த தேர்வுல, இந்த வினாத்தாள் கசிவுன்றது பல கேள்விகள நமக்கு எழுப்பியிருக்குது. அது யாருக்கு அது திட்டமிட்டு செய்யப்பட்டதா? தொடர்ந்து இது மாதிரியான நடக்கக்கூடிய சம்பவங்கள ஏன் தேர்வு முகமையால தடுக்க முடியல? அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகள முன்னெடுக்கிறதா சொல்லியும், இந்த வினாத்தாள் கசிவு எப்படி ஏற்படுது அப்படின்றதுலாம் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்குது. என்டிஏ வந்து ஒரு தனியார் நிறுவனம் மாதிரியான கட்டமைப்புல தான் செயல்பட்டுட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு கீழ வரக்கூடிய ஏஜென்சி தான். ஆனா, அதுக்குன்னு செப்பரேட்டான சில அதிகாரங்கள் குடுக்கப்பட்டிருக்குது. அது அரசுக்கு எந்த விதமான அக்கவுண்டபிலிட்டி வந்து குடுக்கும் அப்படின்றதெல்லாம் இன்னமும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் நான் சொல்றேன். அது ஒரு தனியார் நிறுவனம் மாதிரியான ஒரு கட்டமைப்புல தான் என்டிஏ இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவுல நடக்கக்கூடிய பல தேர்வுகள், அது வந்து நீட்டா இருக்கலாம், ஆராய்ச்சி மாணவர்களுக்கான நெட்டா இருக்கலாம், அ இது கேட் இந்த மாதிரியான பல விஷயங்கள வந்து என்டிஏ நடத்துறதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லா தேர்வுகள்லயுமே வந்து பல குளறுபடிகள் நடக்குது. இந்த குளறுபடிகள் ஏன் நடக்குது? ஏன் நடக்குதுன்னா, என்டிஏ வினாத்தாள் தயாரிக்கிறதா இருக்கலாம், வினாத்தாள டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கலாம், வினாத்தாளுக்கான பிரிண்டிங் போடுறதா இருக்கலாம். இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து தனியார் நிறுவனங்கள் கிட்ட அவுட் சோர்சிங் விடக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்குது. இது என்டிஏன்னு மட்டும் இல்ல. இன்னைக்கு வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள், ஏன் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்கள், மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழா இருக்கலாம், வினாத்தாள்களா இருக்கலாம், அந்த ஆன்சர் புக்லெட்டா இருக்கலாம். இப்படி எல்லாமே வந்து தனியார் நிறுவனங்கள் கையில அவுட் சோர்சிங் விட்டு பண்ணக்கூடிய நிலைமை தான். டேட்டா எல்லாமே வந்து தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருக்குது. மாணவர்களுடைய டேட்டா, கொஸ்டின் பேங்குடைய டேட்டா இது எல்லாமே வந்து இது மாதிரியான அவுட் சோர்ஸ் நிறுவனங்கள்ல இருக்கும்போது, இந்த மாதிரியான வினாத்தாள் கசிவுன்றது தவிர்க்க முடியாததா இருக்குது. இப்ப என்டிஏ நீட் தேர்வு பிரச்சனைகள்ல இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கான காரணம், தனியார் அவுட் சோர்சிங் நிறுவனங்கள் கிட்ட கொஸ்டின் பேங்க் டேட்டாவோ, மாணவர்களுடைய டேட்டாவோ குடுக்குறது மூலமா மட்டும் தான். அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அது அரசு ஆ தனியார் அவுட் சோர்சிங் நிறுவனங்கள்கிட்ட வாங்கணும்னாலும், அந்த நிறுவனத்தினுடைய முழு ஒப்புதல் இல்லாம வாங்க முடியாது. ஏன்னா, அது அது அதற்குள்ள வந்து டெண்டர் முறை இருக்குது. பணம் குடுக்கல் வாங்கல் இருக்குது. இப்படியான நெறைய சிக்கல் இருக்குது. இந்த பிரச்சனைகள் தனியார் அவுட் சோர்சிங் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்களா? இல்ல என்டிஏவே வந்து இடைத்தரகர்கள் மூலமா வினாத்தாள்கள கசிய விட்டு இந்த மாதிரியான ஊழல் நடவடிக்கையில ஈடுபடுறாங்களா? அப்படிங்கிறது இன்னமும் முழுமையா கண்டுபிடிக்கப்படாம இருக்குது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமா, மையமா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, வினாத்தாள் கசிவுல கோச்சிங் சென்டர்கள் வந்து ஒரு பெரிய மையமா இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு துணை போகக்கூடிய வேலையாவும், ம். அந்த நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடிய வேலையாவும் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கிறாங்க. எப்படி சொல்றேன்னா, கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நேரடியா இல்லாம, இடைத்தரகர்கள் மூலமா இந்த வினாத்தாள வந்து லீக் பண்றது. அத வந்து தங்களுடைய நிறுவனத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதுவும் ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து லீக் பண்றது. அப்படின்ற அத லீக் அதாவது ஏற்கனவே பல லட்சம் ரூபாய் வந்து வசூலிக்கக்கூடிய கோச்சிங் நிறுவனம், இது மாதிரியான வினாத்தாள் கசிவுக்கோ, ஸ்பெசிபிக் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வாங்குறாங்க. இப்ப போன முறை வந்து பீகார்ல நடந்த வினாத்தாள் கசிவு அததான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தது. இப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணியும் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில கோச்சிங் சென்டர்கள் வந்து நடந்துக்கிறாங்க. ஆனா அரசாங்கமோ, நீட் தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏவோ இது மாதிரியான கோச்சிங் சென்டர்கள எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காம காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் நமக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. அப்போ அரசாங்கமும், என்டிஏவும் இந்த வினாத்தாள் கசிவுக்கு கோச்சிங் சென்டர்களோட துணை போகுறாங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கோச்சிங் சென்டர்கள் வந்து ஒரு பெரிய குழுவா இயங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய
நம்ம இப்ப பார்க்கக்கூடிய சிண்டிகேட், கோச்சிங் மாஃபியா மாதிரியான ஒரு ஒரு பெரிய நெட்வொர்க்கிங்ல செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்தியாவுல இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு கமர்ஷியல் ஆயிருக்குது அப்படின்றத நம்ம அப்பட்டமா பார்க்க முடியும். ஏன்னா கோச்சிங் சென்டர்களுடைய ஒரு ஆண்டு வருமானம் வந்து 30,000 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. ஸோ அந்த 30,000 கோடி ரூபாய் வந்து இந்திய நாட்டினுடைய ஏழை எளிய மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய சே சேமிப்பு. அந்த சேமிப்பு தொடர்ந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டுட்டே இருக்குது. அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டிங் வந்து என்ன மாதிரியான ஊழல் நடவடிக்கைக்குள்ள போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வினாத்தாள் கசிவு அப்படின்றது வந்து இது ஒட்டுமொத்த இந்த நடவடிக்கைகளுடைய சீரழிவு. அத அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ எனக்கு என்னன்னா இந்த இடத்துல இது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ற மாரி இருக்கு. கோடிக்கணக்குல பணம் வாங்குறாங்கங்கிறது, ஒரு மாணவர்களுக்கு இல்ல சில மாணவர்கள் சொல்ல, இல்ல ஒட்டுமொத்தமா சொல்றீங்களா அந்த காசெல்லாம்? கோச்சிங் சென்டர் வாங்குறது. இல்ல கோச்சிங் சென்டர்கள் வாங்குறது ஒட்டுமொத்தமாவே சொல்றேன் நான். ஒரு மாணவர்கிட்ட லட்சக்கணக்கான ரூபாய் வந்து கோச்சிங் நீட் கோச்சிங்க்காக பணம் வசூலிக்கிறாங்க. அதே சமயத்துல ம். இது மாதிரியான வினாத்தாள் கசிவ ஸ்பெசிபிக்கான ஸ்டூடண்ட்ஸ் இது ஏன் குடுக்க வேண்டிய தேவை வருதுன்னா, நீட் ம். தேர்வுல ரிப்பீட்டட் ஸ்டூடண்ட்ஸ் தான் நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வினுடைய முடிவுகள் வரும்போது நீங்க யார் அதுல அதிகமா தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் தான். ஸ்டூடண்ட்ஸ் தான் இருப்பாங்க. 2 ம். வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் கோச்சிங்லயே ம். கடந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ம். மாணவர்கள் ஒரு நெருக்கடிக்குள்ளாகுறாங்க. இதுக்கு மேல நம்மளால வந்து செலவழிக்க முடியாது. நேரம் செலவழிக்க முடியாது. ரொம்ப விரைவா குடும்ப சூழல்ல நம்ம ஒரு மருத்துவ படிப்புக்குள்ள போக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம். கோச்சிங் சென்டர்கள் வந்து இது மாதிரியான வினாத்தாள் கசிவ அந்த ஸ்பெசிபிக் மாணவர்கள்கிட்ட குடுத்து, அது மூலமா பணம் பறிக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் தொடர்ந்து ஈடுபடுறாங்க. ம். 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 இப்போ ஆ என்டிஏ பொறுத்தளவு இந்த நீட் மட்டும் இல்லாது மற்ற எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. அந்த எக்ஸாம்ஸ்ல இந்த மாரி குளறுபடி நடக்குதா? ஏன்னா நீட்ங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் அட்டென்ஷன் கிடைக்குது. சப்போஸ் என்டிஏ நடத்துறதுல மத்த எக்ஸாம்ஸ்லயும் இந்த மாரி குளறுபடி நடக்குதா? அது வந்து பெரிய அளவுல கவனம் ஈர்க்கப்படாம போயிருதா? அதனால எனக்கு இந்த கேள்வி வைக்கிற மாரி இருக்கு. என்டிஏ நடத்தக்கூடிய பிற தேர்வுகள பொறுத்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது முறைகேடு இல்லாம நடக்குதா? பிற தேர்வுகள்லயும் நடந்திருக்குது. அதுதான் நான் சொன்னது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யு யுஜிசி வந்து நெட் எக்ஸாம் ஒண்ணு நடத்துவாங்க. அது வந்து இந்தியால ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அத வந்து இப்ப என்டிஏ நடத்துறாங்க. முன்னாடி அந்தந்த பல்கலைக்கழகங்கள் நடந்துட்டு இருந்தாங்க. யுஜிசி நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அது என்டிஏ நடத்துது. அந்த நெட் எக்ஸாம்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி குளறுபடி நடந்தது. ஏன்னா ம். நெட் எக்ஸாம் வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து நடக்கக்கூடிய தேர்வு முறை. அந்த தேர்வு இணைய வழியில நடந்துட்டு இருந்தது. அந்த இணைய வழி மூலமா நடந்துட்டு இருந்த தேர்வ, நாங்க வந்து பேப்பர்ல நேரடியா டைரக்ட் எக்ஸாம் நடத்துறோம். அதாவது ஆஃப்லைன்ல நடத்துறோம். பேப்பர் மூலமா நடத்துறோம்ன்ற வகையில என்டிஏ வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பேப்பர் மூலமா நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம்ல முதல் முறை ஆன்லைன் இல்லாம ஆஃப்லைன்ல நடத்துறாங்க. அந்த தேர்வுல முதல் முறை நடந்த தேர்வுல வினாத்தாள் கசிவு ஏற்பட்டது. சோசியாலஜி, ம். பொலிட்டிக்கல் சயன்ஸ், ஹிஸ்டரி இது மாதிரியான பல சப்ஜெக்ட்கள்ல வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுச்சு. அந்த தேர்வை எழுதி முடித்த 2 நாள்லயே அந்த தேர்வு எல்லாமே ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்டு திரும்ப பழைய முறையிலேயே ஆன்லைன்ல நடத்துனாங்க. சோ இதுதான் என்டிஏ வந்து நடத்தக்கூடிய தேர்வுகளுடைய லட்சணமா நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. அந்த அமைப்பினுடைய டிரான்ஸ்பரன்சி இல்ல. அந்த அமைப்பினுடைய நடவடிக்கைகள் ஏன் இப்படி ஒரு ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள ஆகிட்டு இருக்குது? அதுக்கு யார் அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிறது? இது எதுவுமே இன்னமும் அ எங்கேயுமே பொது வெளியில பேசப்படாம இருக்குது. அரசாங்கமும் அத கண்டும் காணாம போயிட்டு இருக்கு. இந்த முறை வந்து சிபிஐக்கு வந்து கேஸ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மாரி கேஸ் போகும்னு நினைக்கிறீங்க? இது உண்மையான கல்பிரட்ட கண்டுபிடிச்சு நிப்பாட்டுவாங்களா? அல்லது வந்து ஒரு ஹம்பக்கா அத முடிச்சுருவாங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் வந்து இந்த வழக்கு வந்து போன முறை வினாத்தாள் கசிவு நடந்தப்பவும் சரி, அந்த கோச்சிங் சென்டர்கள்ல செய்மதிப்பெண் எடுத்தப்பவும் சரி, சிபிஐக்கு தான் விசாரணை வழங்கப்பட்டுச்சு. அது பொதுவா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழ இருக்கக்கூடிய விஷயங்கள் சிபிஐலயும், அமலாக்கத்துறையிலும் கொடுக்கக்கூடியத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அமலாக்கத்துறை, சிபிஐனுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்குது? அந்த வழக்கினுடைய உண்மை தன்மை என்னவா இருக்கு? அந்த வழக்கு என்ன தீர்வுகளை எட்டியிருக்குது அப்படின்னு பார்த்தா, அது ஒண்ணுமே இல்ல. அந்த அந்த அதுக்கு அந்த கேஸினுடைய சக்சஸ்ஃபுல் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா, அது 0வா தான் இருக்குது. ம். அது அது அதனால தான் தெரிஞ்சே வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறாங்களா? அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சிபிஐ விசாரணை நியாயமான முறையில நடக்கணும். நம்ம அதுக்காக சிபிஐ விசாரணையே கூடாதுன்னு சொல்ல வரல. நியாயமான முறையில வெளிப்படை தன்மையோட நடக்கிறது தான் சரியா இருக்கும். அதை அரசாங்கம் இனியாவது உறுதி செய்யுமா?
ஏன்னா உறுதி செய்யறது மூலமா மட்டும்தான் இந்த லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்க முடியும். இந்த வினாத்தாள் கசிவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு சின்ன சஜஷன் சொன்னாரு. என்ன அப்படின்னா, இந்த வினாத்தாள் கசிவு ஏற்படாம இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் நடத்தி, அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க 10:00 எக்ஸாம்னா 9:55க்கு கொஸ்டின்ஸ வந்து ரிலீஸ் பண்ணுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க. அதுல இருந்து அவங்க எடுத்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணட்டும். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தவிர்க்கப்படும்னு சொல்றாரு. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் வைப்பீங்க? இந்த மாரி இது ஒரு தனிநபருடைய கருத்து. இத நீங்க நீங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் வைப்பீங்க? எஸ்எஃப்ஐல இருந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் வைக்கிறதா இருக்கீங்க? இந்த எக்ஸாம்க்கு இந்த இல்ல ஓவரால் ம். எஸ்எஃப்ஐஏ இது மாதிரியான தேர்வு சென்ட்ரலைஸ் எக்ஸாம் முறைகள்ல நம்ம வந்து அப்போஸ் பண்றோம். அத ஆல்டர்னேட்டிவா சஜெஸ்ட் பண்றது அப்படின்னு சொன்னா 2 விஷயம். நீங்க இந்த மாதிரியான எக்ஸாம வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க. அது வந்து கேட்டகரைஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்ல நடக்குது. இப்ப நீட் மாதிரியான தேர்வுகள்ல அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறாங்க. அதுக்குன்னு அந்த ஸ்டேட்ல ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் நடத்தணும். இப்ப இன்ஜினியரிங் அப்படிதான் நடக்குது. இன்ஜினியரிங் கேட் மாதிரி, ஜேஇ மாதிரியான விஷயங்கள் மையப்படுத்தப்பட்டு நடத்தாலும், அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிக்கான தேர்வுகள் வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ் தான் நடத்துறாங்க. நீங்க அது மாதிரி இந்த தேர்வுகளையும் டீசென்ட்ரலைஸ் பண்றது மட்டும் தான் இதுக்கான ஒரு தீர்வா இருக்கும். அதுதான் எல்லாருக்குமான இன்க்ளூசிவ் வாய்ப்பையும் ஏற்படுத்தி குடுக்கும். நம்ம அத அப்படித்தான் செய்ய முடியும். இணைய வழியில நடக்கக்கூடிய தேர்வுகள்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த குளறுபடிகள் குறைவதற்கான முழு வாய்ப்பு இருக்கு. முழு வாய்ப்புனா ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொன்ன அந்த நெட் தேர்வு கூட இப்போ திரும்பவும் இருக்கிறதுல ஆன்லைன்ல பெட்டர் தான் ஆப்ஷன் நடக்குது. அதான். அந்த மாரி சொல்லலாமா? தேர்வு நடத்துறதுல பெட்டர் ஆப்ஷன் இணைய வழின்னு வச்சுக்கலாம். பட் நீட் மாதிரியான தேர்வுகள நாம வந்து இணைய வழியிலே நடத்தினாலும் அது சென்ட்ரலைஸா நடத்தக்கூடாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல். அது என்டிஏ நடத்தக்கூடிய பல தேர்வுகள் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாயிருக்கு. அது நீட்டா இருக்கலாம், நெட்டா இருக்கலாம். டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்க இப்போ. உதாரணத்துக்கு. பண்ணிட்டீங்க. ஸ்டேட்ல எக்ஸாம் நடக்குது. அப்ப ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ், பியூரோகிராட்ஸ் பிளஸ் பொலிட்டீசியன்ஸ் இவங்கலாம் சேர்ந்து அ ஸ்கேம் பண்ண மாட்டாங்களா அந்த எக்ஸாம்ல? அவங்க முறைகேடுக்குள்ள இறங்க மாட்டாங்களா? எப்படி எப்படி அதுக்கான உத்தரவாதம் குடுக்க முடியும் உங்களால? இல்ல இதுல வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே வந்து, எக்ஸாம் நடத்தி தான் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லவே வரல. இப்ப இன்னைக்கு வந்து ஓகே. நீங்க பொறியியல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் வந்து இன்னைக்கு மெரிட் பேஸ்ட் கவுன்சிலிங்ல தான் நடந்துட்டு இருக்குது. பழைய முறையில தமிழ்நாட்டிலே கூட என்ட்ரன்ஸ் இருந்தாலும், என்ட்ரன்ஸ் வந்து பல மாணவர்கள வந்து த பிரச்சனைகளுக்குள்ளாக்குது. இந்த மாதிரியான தனியார் கோச்சிங் சென்டர்கள் வந்து ஒரு பெரிய லாபி பண்ணக்கூடிய, பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு போறதுனால, கவுன்சிலிங் மெரிட் பேஸ்ட் கவுன்சிலிங் சென்டருக்கு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம அது மாதிரியான முறைகள பரிந்துரைக்கலாம். இன்னொன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே அந்தந்த மாநிலங்கள் நடத்தினாலும், இது மாதிரியான தனியார் கோச்சிங் சென்டர்கள வந்து நாம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, இந்த தனியார் கோச்சிங் சென்டர்கள் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க அப்படின்றத தொடர்ந்து கண்காணிக்கிறது. அந்த தனியார் கோச்சிங் சென்டர்கள் வந்து தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரிகளோட, தேர்வு நடத்தக்கூடிய அமைப்புகளோட ஏதேனும் தொடர்புல இருக்கிறாங்களா? இல்ல இந்த வினாத்தாள்கள உருவாக்குறதுல ஏதாவது மேனிபுலேட் பண்றாங்களா? வினாத்தாள் கசிவுக்கு உண்டான ஏதாவது முயற்சிகள் எடுக்குறாங்களா? அப்படின்றத வந்து அரசு தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும். அப்படி மானிட்டர் பண்றது மூலமா அத கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொன்னு தனியார் கோச்சிங் சென்டர்களுக்கு உண்டான கட்டண விதிமுறையும் நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்குது. ஏன்னா, அது வந்து எந்த விதமான அதாவது இந்த ஸ்பீடு வட்டி அந்த மாதிரி வந்து வட்டிக்கு வட்டி பார்க்கக்கூடிய ஒரு மோசமான கட்டத்துல இன்னைக்கு நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ அரசாங்கம் அதையெல்லாம் அதையும் ரொம்ப முக்கியமா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஃபீ ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இந்த மாதிரியான தனியார் கோச்சிங் சென்டர்களுடைய ஆதிக்கத்த குறைக்கிறதுக்கு உதவும். ரொம்ப முக்கியமா மானிட்டர் பண்ணணும். அங்க கோச்சிங் சென்டர்ல நடக்கக்கூடிய எப்படி கற்பித்தல் மானிட்டர் முறை என்னவா பண்ணீங்க? எப்படி மானிட்டர் பண்ணீங்க அவங்கள? அது ரொம்ப இல்ல சிக்கல்ல. அவங்கவங்க தனித்தனியா இல்ல இயங்குறாங்க. மானிட்டர் பண்றது தான். ஏற்கனவே வந்து கல்வித்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. உயர்கல்வித்துறை இருக்குது, பள்ளிக் கல்வித்துறை இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரைஸ் வைஸ் வந்து அதுக்குன்னு கல்வித்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. டைரக்டரேட் எஜுகேஷன்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரியான தனியார் கோச்சிங் சென்டர்ல கண்காணிக்கிறதுக்கு ஸ்பெஷலைஸ்டா ஒரு செக்ஷன் நம்ம உருவாக்கலாம். இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதுக்கான ஒரு பணிகள்ல நம்ம இன்ஸ்பெக்ஷன் மாதிரியான விஷயங்கள பயன்படுத்தலாம். கோச்சிங் சென்டர்களுக்குள்ள கற்பித்தல் முறை என்னவா இருக்குது? அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது? நேரம் ரொம்ப முக்கியமா நேரம் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம வந்து எப்படி வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல 10 டூ 4 அப்படின்னு ஒரு டைமிங் ரெகுலேஷன் வச்சிருக்கிறோமோ, அதே மாரி கோச்சிங் சென்டர்கள் அதெல்லாம் முறையா பின்பற்றப்படுதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப பார்க்கிறது மூலமா மட்டும் தான்
அத கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொன்னு நான் சொன்னேன், அந்த தேர்வு நடத்தக்கூடிய அமைப்புகளோட, அதிகாரிகளோட, வினாத்தாள் பிரிப்பேர் பண்ணக்கூடியவங்களோட ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறாங்களா? அப்படிங்கிறத வந்து அரசு ரொம்ப தீவிரமா மானிட்டர் இப்படி மானிட்டர் பண்றது மூலமா இந்த மாதிரியான பிரச்சனைகள, குளறுபடிகள நம்ம சரி செய்ய முடியும். இறுதியா ஒரு கேள்வி. எஸ்எஃப்ஐயா இந்த பிரச்சனைய பர்ட்டிகுலர் இப்ப நடந்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு அடுத்த கட்டமா என்ன நகர்வுல கொண்டு போறீங்க? என்ன முடிவெடுத்திருக்கீங்க? இந்திய மாணவர் சங்கம் நாடு முழுவதும் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிரா மட்டுமல்ல, நீட் தேர்வுக்கு எதிராகவே நாம வந்து தொடர்ந்து பல போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா, அதனால பல மாணவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய, உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல். ஏன் வந்து கடந்த வருடம் வந்து டெல்லியில நடந்த ஒரு பெரிய வெள்ளத்துல, ஒரு கோச்சிங் சென்டர்கள்ல கடும் வெள்ளம். மாணவர்கள் வெளிய வர முடியாம நெறைய பேர் இறந்து போனாங்க. இப்படியான போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத கோச்சிங் சென்டர்கள்லாம் நடந்திருக்குது. நீட் தேர்வு பலவிதமான வகைகள்ல மாணவர்களோட உயிர் வாங்கக்கூடிய, பலி வாங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. அதுக்கு இடையில இது மாதிரியான வினாத்தாள் கசிவு, கோச்சிங் சென்டர்கள் வந்து மாணவர்களுடைய பெற்றோர் மீது சுமத்தக்கூடிய அந்த பொருளாதார சுமை, மாணவர்கள் மீது ஏவக்கூடிய அந்த கற்பித்தல் முறை, அடக்குமுறை இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அந்த எஜுகேஷன் சிஸ்டமையே வந்து ரொம்ப மாத்தி போட்டிருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கணக்குல வச்சுதான் நீட் மாதிரியான சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம் அதுவும் இது மாதிரியான தனியார் கோச்சிங் சென்டர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலான இந்த தேர்வு முறைகள் முழுமையா நீக்கப்படும். அதற்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இப்பவும் இந்த போராட்டங்களுக்கான அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப தீவிரமான போராட்டங்களை இந்த முறையில இருந்து நாம வந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நிச்சயம் செய்வோம். ஓகே. உங்களோட பணி சூழல்ல இந்த நேரம் ஒதுக்கி, தமிழ் மாசுக்காக இன்னைக்கு நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்திருக்கிறத பத்தி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். ரொம்ப நன்றி தோழர். நன்றி, நன்றி.